ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஃபைல்ஸ் இன் ஜாவாவில் எப்படி வந்து ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறது ரைட் பண்ணுறன்றத பார்க்க போகிறோம். இப்போ அதை வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா, இப்படியும் சொல்லலாம், என்ன சொல்லலாம், ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னு கேட்டாலும் அந்த கொஷின் கேட்டாலும் நம்ம இதே ஆன்சர் ரைட் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய லைப்ரரிஸ் வந்து நம்ம வந்து ஜாவாவில் வந்து இருக்குது. ஒரு ஃபைலை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. அதில் இம்பார்ட்டண்ட்டான லைப்ரரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 லைப்ரரிஸ் இருக்குது. ஓகேவா, java.io பேக்கேஜ் அண்ட் java.nio பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக்கேஜ் இருக்குது. இந்த java.io பேக்கேஜ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைல் இருக்குது, ஃபைல் ரீடர், ஃபைல் ரைட்டர், ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் அண்ட் ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது என்னென்னு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா java.nio பேக்கேஜ். இது வந்து நியூவர் ஃபைல் ஹேண்ட்லிங் லைப்ரரி. இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஜாவா 1.4 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காகனா java.io பேக்கேஜோட இது வந்து பெர்ஃபார்மன்ஸும் ஸ்கேலபிளும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இது என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைல் சேனல், பைட் பஃபர் அண்ட் கேரக்டர் செட்டுன்னு சொல்லிட்டு கிளாஸஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம 2 ஹெடர் ஃபைல் பார்த்தாச்சு இல்லையா. இப்போ ஒரு டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறது அப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ் இருக்குது. நம்ம மோஸ்ட்லாக வந்து 2 காமன் வேஸ் இங்கே வந்து யூஸ் பண்ணுவோம். என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் பைட் ஸ்ட்ரீம் சொல்லுவோம். பைட் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் அண்ட் ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூசர் கேரக்டர் ஸ்ட்ரீம் இருக்குது. இது வந்து ஃபைல் ரீடர் அண்ட் ரைட்டர். இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போது ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஜாவாவில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோன்னா ஒரு டேட்டாவை ஃபைல்லேருந்து ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது எதை பேஸ் பண்ணி பைட் ஸ்ட்ரீம், இதுக்கு என்ன பார்த்தோம் இல்லையா, இது பைட் ஸ்ட்ரீமை பேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மெத்தட் எந்த மெத்தடில் நம்ம ரீட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் ஆஃப்ன்ற மெத்தட் மூலிமா தான் நம்ம வந்து ஃபைலை வந்து பைட்டாக ரீட் பண்ணுவோம். ஓகேவா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுவோம், பைட்டாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து இன்புட் ஸ்ட்ரீமு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமு. ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா டேட்டாவை ஒரு ஃபைலில் ரைட் பண்ணுறதுக்காக ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுவும் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், பைட் ஸ்ட்ரீமை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா ரைட் ஆஃப். அங்கே ரீட் பண்ணுறதுக்கு ரீட் ஆஃபு, ரைட் பண்ணுறதுக்கு ரைட் ஆஃப் ஃபங்க்ஷன். இதுவும் பார்த்திங்கன்னா பைட்டாக தான் நம்ம வந்து ரைட் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இது லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமு. இப்போது இன்புட் java.io.ast கிளாஸ் நேம். ஓகேவா, மெயினாக ஃபங்க்ஷனில் எழுதுகிறோம். இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமு, அதுக்கு நேம் எஃப். இங்கே இன்புட் டாட் டெக்ஸ்ட்ன்றது ஏற்கனவே ஒரு ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, ஏற்கனவே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நான் என்ன மெசேஜ் எழுதியிருக்கேன்னா அந்த ஃபைலில் ஹலோ அண்ட் தென் வெல்கம்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இந்த டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, அதை ரீட் தான் பண்ண போகிறோம். இப்போ இன்புட் டாட் அந்த டெக்ஸ்ட்டை நம்ம ரீட் பண்ணுறோம். அதுக்கு வேரியபிள் எக்ஸ். இது எதுக்குன்னா ஒவ்வொரு பைட்டாக எடுக்கிறோம் இல்லையா, அப்போ ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணுறதுக்காக நமக்கு என்னது இந்த வைல் லூப். ஓகேவா, -1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நாட் ஈக்குவல் டு -1னா 0ன்னு அர்த்தம். அப்போது எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போது ஏதாவது இருந்தால் தான் நமக்கு என்ன பண்ணோம், ரைட் பண்ணோம் இல்லையா. அப்போது ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணுறதுக்கு ரீட் பண்ணதுக்கு கேரக்டர் ஆஃப் எக்ஸ் கொடுக்குறோம். அண்ட் தென் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன அவுட்புட் வரும் பார்த்தீங்கன்னா ஹலோ. இதில் என்ன எழுதியிருக்கோமோ அது அப்படியே நம்ம டிஸ்பிளே ஆகும். நான் வந்து ஹலோ வெல்கம் எழுதியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லூப் மூலிமா ஒவ்வொரு கேரக்டராக நமக்கு டிஸ்பிளே ஆகி ஃபுல் அவுட்புட்டை நமக்கு வந்து காமிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்ட்ரீமோடைய எக்ஸாம்பிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டு அதே மாதிரி பண்ணுறோம். கிளாஸு example1ன்றது கிளாஸ் நேமு மெயின் ஆஃப் ஃபங்க்ஷனில். இதில் என்ன பண்ண போகிறோம்னா ரைட் பண்ண போகிறோம். இப்போது அவுட்புட் டாட் டெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அது எம்டியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். அதான் ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமு எஃப் நியூ ஃபைல் அவுட் ஸ்ட்ரீம் ஆஃப் கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் எஸ் நம்ம என்ன ரைட் பண்ண போகிறோமோ அது இங்கே எழுதணும். நான் வந்து ஹலோ வேர்ல்டுன்றதை ரைட் பண்ண போகிறேன். அது கேரக்டர் மூலிமா ஒவ்வொரு கேரக்டராக நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணுறதுக்கான வைல் லூப் பார்த்திங்கன்னா இதுதான். ஒவ்வொரு கேரக்டராக அது லென்த் வச்சு ரைட் பண்ணோம் இல்லையா. ஃபைனலாக பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறோம். நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரைட் பண்ணோமோ அதுதான் நமக்கு வந்து அவுட்புட்டாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸிங் கேரக்டர் ஸ்ட்ரீம் பார்க்குறோம். இப்போ ஜாவாவில் வந்து கேரக்டர் ஸ்ட்ரீம் மூலிமாவும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபைலை ஹேண்டில் பண்ணலாம்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ஆப்ரேஷன்ஸ் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஏற்கனவே பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, ஃபைல் ரீடர். ஃபைல் ரீடர்னது பில்டின் கிளாஸில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்காக, அதாவது ஃபைலை வந்து ரீட் பண்ணுறது, ஃபைலில் உள்ள டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து கேரக்டர் ஸ்ட்ரீம், அது வந்து பைட் பைட்டாக போகும் இல்லையா, இது கேரக்டர் ஸ்ட்ரீமாக வந்து நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் ரீடர் வந்து மெத்தட் இங்கே என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் எப்படின்னா கேரக்டராக இது வந்து ரீட் பண்ணும். அது பைட்டாக கேரக்டர் ரீட் பண்ணும், இது வந்து கேரக்டராக ரீட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃபைல் ரைட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவை ஃபைலில் இருக்க டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்காக, ஃபைலில் போய் டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதுவும் பார்த்திங்கன்னா கேரக்டர் ஸ்ட்ரீம் தான். இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னா, சேம் அங்கே இருக்கிற மெத்தட் மாதிரியே தான், ரைட் ஆஃப் மெத்தடு. டேட்டா வந்து ரைட் பண்ணுறதுக்காக ஃபைல் கேரக்டர் பை கேரக்டராக ரைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இது கொடுத்துருக்கோம். ஹெட்டர் ஃபைலு, ஒன்று வந்து io.file, ஃபைல் ரீடர், io exception அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். 3 ஹெட்டர் ஃபைல் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ பப்ளிக் கிளாஸ் read1 அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேமு. அதே மாதிரி மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம வந்து எழுதியிருக்கோம். இங்கே ஃபைலுன்றது கொடுத்தாச்சு, ஃபைலுன்றது நேமு, ஃபைலோடைய நேம் எனிதிங் கொடுக்கலாம், எஃப் கூட கொடுக்கலாம். நியூ ஃபைல் ஆஃப் input.txt, நம்ம ஆர்டினரி பார்த்த மாதிரி input.txtல நான் ஏற்கனவே ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வெல்கம்னு இருக்கு இல்லையா, வெல்கம் ஹலோ வேர்ல்டுன்றதை நான் ஏற்கனவே வந்து கொடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கேரக்டர் ரீட் ஆஃப் கொடுத்துட்டு நம்ம வந்து கேரக்டர் பை கேரக்டராக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீட் பண்ண போகிறோம். அண்ட் தென் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, இது அது இன்புட் ஸ்ட்ரீமு, இது ஃபைல் ரீடர், ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ அவுட்புட் பார்த்திங்கன்னா நம்ம இன்புட்டில் என்ன கொடுத்துருமோ, input.txtல என்ன டேட்டா இருக்கோ அது கேரக்டர் பை கேரக்டர் நமக்கு என்ன ஆகும், அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணிவிடும். இப்போ ஃபைல் ரைட்டர்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஹெட்டர் ஃபைலில் இம்போர்ட்டு io.file கொடுத்தாச்சு, ஃபைல் ரைட்டர் அண்ட் தென் io exceptions. இங்கே பப்ளிக் கிளாஸ் நேம்ன்றதுன்னு அது ரைட்1. இப்போ மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் அதே மாதிரி எழுத போகிறோம். எழுதியாச்சு. இப்போ ஃபைலுன்ற நேம் கொடுத்துட்டு நியூ ஃபைல் ஆஃப்னு கொடுத்துட்டு output.txt, இந்த டெக்ஸ்ட்டை நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த டெக்ஸ்ட்டில் போய் ரைட் பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்ம கொடுக்குற டேட்டா இதில் டெக்ஸ்ட்டில் ரைட் ஆகணும். இப்போ ஃபைல் ரைட்டர் கொடுத்தாச்சு, நம்ம ரைட் பண்ண போகிறோம் அந்த ஃபைலை. அப்போ fw.writeல என்ன கொடுத்துருக்கேன், நான் ஹலோ வேர்ல்டு கொடுத்துருக்கேன். அப்போது நமக்கு ஹலோ வேர்ல்டுன்றது இந்த output.txtல போயிட்டு என்ன ஆகும், ரைட் ஆகிடும். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. நமக்கு அவுட்புட் பார்த்தோன்னா எப்படி வரும், ஹலோ வேர்ல்டுன்ற அவுட்புட் வந்து வரும். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி வந்து ஒரு ஃபைலை ரீட் அண்ட் ரைட் வந்து ஜாவாவில் பண்ணுவோம், என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோன்றத எக்ஸாம்பிளோட கிளியராக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.